அறிவு கட்டத்தனமாக முட்டாள்தனமாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு நான் எப்போதுமே சொல்லிங்க. ஆனால் எப்பயாவது அறிவுள்ள கேள்வியாக கேளுங்க அப்படின்னு நான் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏய் எதுவாக இருந்தாலும் நேராக பேசு. நீ தான் வந்து சீண்டிப்பார் வெட்டிப்பார்னு சொல்கிறாள்ல, நேரடியாக பேசு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அவருக்கு அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அவர் பேசிட்டார், பரவாயில்ல. ஆனால் 200 ப்ளஸ் வெற்றி பெறுவேன்னு எதை வச்சு சொல்கிறாரு? அவரு வந்து மக்கள் நலத்திட்டங்கள் நான் செஞ்சிருக்கேன். இது இந்த ரூ. 1000 பணம் கொடுத்தது, மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படியாவது குடுத்துடுறேங்க, மாத்தி கீத்தி ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்றது, அல்லது பஸ்ல வந்து இலவச பயணம் குடுக்குறது இதுவா? இதுக்கா ஒரு அரசு வந்து கடந்த 5 வருடமா 20,00,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கு. ஏங்க இந்த ரூ. 1000ங்கிறது எவ்வளோங்க? 12,000 கோடி தானே? அதே மாரி இன்னொரு ரூ. 1000 அந்த பஸ்ஸில மிச்சப்படுத்துறீங்களே ரூ. 880 ரூ. 888,4 கணக்கு போட்டிருக்காங்களே, அந்த அமௌண்ட் எவ்வளோ வந்துற போகுது? அப்ப நீங்க பட்ஜெட் போட்டது எத்தன? கிட்டத்தட்ட இப்போ அடுத்த வருஷம் பட்ஜெட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 × 5 20,00,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கீங்க. 4,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. 25% கடன் வாங்கியிருக்கீங்க. 20,00,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கீங்க. அப்போ இதை வைத்து நீங்கள் நலத்திட்டம்னா எப்படி கொடுத்துருக்கணும்? நாளைக்கு என் பேரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கல்வியும், அவனுக்கான மருத்துவமும், அவனுக்கான படிப்பும் கிடைப்பதற்கான ஏற்பாடு நடந்திருக்கும்.